है। இன்றைய தலைப்பு இப்பொழுது अगर நீங்கள் कृष्ण வீடு है திரும்ப வேண்டும். ज्वाला இன்றைய रूप बनने இஷாரா के लिए यही धुन ஜுவாலா सुना ரூபம் रहे ஆகுவதற்கு कि अब இப்பொழுது वापस நீங்கள் வீடு घर திரும்ப जाना வேண்டும் है। என்பதை சதா நினைவு जाना செய்யுங்கள். है திரும்பிச் अर्थात செல்வது என்றால் அப்பால் இருப்பதாகும். जब உங்களின் अपने அஷரீரி निराकारी இல்லத்திற்கு घर நீங்கள் जाना திரும்பிச் செல்ல है வேண்டும் तो என்பதனால் ऐसा அதற்கு अपना ஏற்ப वेश உங்களின் बनाना ஆடையையும் है। தயார் செய்து கொள்ள வேண்டும். तो जाना எனவே है और நீங்கள் அங்கே सबको திரும்பிச் செல்ல वापस வேண்டும். जाना பின்னர் है। அனைவரையும் அங்கே इस அழைத்து செல்ல வேண்டும். स्मृति से இந்த स्वयं ही விழிப்புணர்வை கொண்டிருப்பதன் सर्व மூலம் நீங்கள் संबंध இயல்பாகவே सर्व प्रकृति சகல के உறவு आकर्षण முறைகளுக்கும் से ஜடப்பொருளின் उपरम சகலவிதமான अर्थात கவர்ச்சிகளுக்கும் அப்பால் साक्षी बन செல்வீர்கள். जाएंगे। அதாவது ஒரு பற்றற்ற साक्षी பார்வையாளர் बनने से ஆகுவீர்கள். सहज ही ஒரு பற்றற்ற बाप के பார்வையாளர் संग ஆகுவதன் மூலம் व बाप நீங்கள் समान बन இலகுவாக जाएंगे। தந்தையின் சகப்பாடியாக यहाँ ஆகுவதுடன் मोहिनी दीदी जी से அவருக்கு सुनिए। சமமானவராகவும் ஆகுவீர்கள். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். मौज में है। प्रकृति भी अपना खेल दिखा रही है। ஓம் सभी சாந்தி. खासकर अमेरिका எல்லாரும் में மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? 3-4 दिन की இயற்கையும் छुट्टियों के கூட बाद लौट அதனுடைய रहे हैं விளையாட்டை காண்பிக்கின்றது. तो बहुत ही बारिश, ம், बहुत ही எல்லாரும் ஹாலிடே तूफान। எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய மழை मुझे याद பெய்து है कि புயல் जब இருக்கு. पहली बार मुझे एक बहन थी और हम 2-3 आपस में फ्रेंड्स थे। எனக்கு हमने நினைவிருக்கிறது, जब ज्ञान सुना ஒரு சிஸ்டர் முன்பு तो उसने இருந்தாங்க. 20 मिनट ஓ, में சில நண்பர்களும் சேர்ந்திருந்தோம். पहले बहुत सिंपल அப்ப तरीके से ஞானத்தை நம்ம कि கேட்டோம். जैसे आपका शरीर 20 माता पिता நிமிஷத்திற்கு है பிறகு वैसे आप आत्मा है और आपका माता पिता परम पिता परमात्मा है। ஆத்மா, நீங்க ஒரு ஆத்மா, பரமாத்மா कहाँ से உங்களுடைய आए हैं, தாய் कहाँ தந்தை. जाना है। எங்க இருந்து நீங்க ये तो வந்திருக்கீங்க, सबको पता எங்க है कि நீங்க आते திரும்பி भी हैं और போகணும். जाते भी हैं। ஒரு पर जब உடலாக पता चला உங்களுக்கு தாய் कि தந்தையர், உடல் जिस அப்படிங்கிற போது चीज के தாய் लिए தந்தையர் இருக்கிறாங்க. प्राप्ति के लिए அது போல ऋषि मुनि तपस्वी मुक्ति धाम जाना है, मुक्ति चाहिए। பெரு பேறுகளுக்கு हमें पता चला कि मुक्ति முனிவர்களும் हमारा घर है, ரிஷிகளும் என்ன சொல்றாங்கன்னா, முக்தி தாமத்துக்கு போகணும் परम धाम है, அப்படின்னு சொல்லி அவர்களும் शांति கூட धाम அங்க है, போகணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா निराकारी இப்ப நமக்கு दुनिया है, தெரியும், முக்தி தாமம் निर्वाण நம்முடைய धाम है। வீடு, பரந்தாமம் நம்முடைய வீடு என்பது अलग நமக்கு अलग தெரியும். तरह के அது धाम है। நிராகார அஷரீரி तो உலகமாக एकदम ऐसा இருக்கு, लगता है जैसे कोई மௌன अनाथ होता है தாமமாகவும் இருக்கு. और उसको अपने माता पिता और घर का पता लग जाए யாரோ ஒரு तो அனாதை कैसी फीलिंग आती இருக்கிறாங்க है। அப்படின்னா, அவங்களுக்கு इतने लौकिक में பெற்றோருடைய बहुत अच्छा விலாசம் கிடைச்ச परिवार, உடனே தாய் தந்தையரை கண்டு கொண்டதும் क्योंकि ये அவங்களுக்கு எப்படி प्रश्न तो मन இருக்கும்? में रहते ही थे। நமக்கு ஒரு நல்ல குடும்பம் இருக்கிறாங்க तो ईश्वरी அப்படிங்கிற அந்த ज्ञान देने உணர்வு के बाद ஏற்படும். இந்த वापस ஒரு घर जाना கேள்வியும் है, கூட இருக்கு. கடவுளுடைய ஞானம் நமக்கு கிடைத்த उसके பிறகு बाद வீட்டிற்கு इतना திரும்ப अच्छा हो போகணும் गया। அப்படிங்கிற அந்த ஞானம் கிடைத்த जब भी पता பிறகு होता है अभी जाने का टाइम है, எனக்கு அது कभी ரொம்ப भी जा सकते பிடிச்சிருந்தது. हैं।
तो ये पता है कहाँ जाएंगे। இப்ப நமக்கு தெரியும் நம்ம எந்த जब நேரத்துல बाद में வேணாலும் இப்ப थोड़ा और வீட்டுக்கு நாம் विस्तार का செல்லக்கூடிய पता அந்த மாதிரி चलता है காலகட்டத்துல இப்ப நாம कि இருக்கிறோம். सूक्ष्म वतन है, பின்னாடிதான் உங்களுக்கு और டீடைல்ஸ் सूक्ष्म எல்லாம் वतन के தெரியும். बाद இது फिर சூட்சும உலகம் निराकारी दुनिया घर அப்படிங்கறதெல்லாம். है। तो जैसे एक अंदर में சூட்சும உலகத்திற்கு हाँ, அப்புறம் कहीं से भी जब மௌனதாமம் आप இருக்கு. लौट रहे हैं உள்ளுக்குள்ள अपने ठिकाने का पता है, நீங்க हम घर जा रहे हैं, घर पहुंच रहे हैं, तो कोई डर भी नहीं நாம रहता है, வீட்டிற்கு திரும்பி निश्चिंत होते போறோம். हैं। அதனால நமக்கு எவ்வித जैसे साकार दुनिया में பயமும் கிடையாது. घर நாம पहुंचने का விடுபட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த ஸ்தூல और உலகத்துல हमको நம்ம घर जाना है। வீட்டை சென்று அடையணும் அப்படின்னா நான் जब இப்ப पता வீட்டுக்கு लगता है कि போகணும் आत्मा अविनाशी அப்படிங்கறது है, நம்முடைய விழிப்புணர்வுல आत्मा இருக்கு. अजर अमर है, அது போல இந்த ஆத்மா அழிவற்றவர், आत्मा तो ஆத்மா न मरती है அனாதியானவர் न जलती அப்படிங்கறது है, தெரியும் பொழுது न ஆத்மா पानी में ஒரு डूबती பொழுதும் है, இறப்பதில்லை. जल अमर ஆத்மாவை अविनाशी ஒரு है। பொழுதும் எரிக்கவும் முடியாது, எதிலும் और फिर மூழ்கடிக்கவும் முடியாது. जब ஆத்மா सृष्टि शक्ति का ज्ञान அனாதியானது, मिलता है, அழிவற்றது. இந்த ஞானம் एक जन्म के बाद நமக்கு दूसरा, கிடைக்கும் तीसरा, போது, உலக சக்கரத்தின் ஞானம் एक युग के கிடைக்கும் बाद பொழுது ஒரு दूसरा युग, பிறவி, तीसरा இரண்டு युग, பிறவி, चौथा युग, மூன்று பிறவி, ஒரு யுகம் மாறி और अभी है இரண்டாவது संगम யுகம், युग। மூன்றாவது, நான்காவது யுகம் तो முடிந்து ये जो போறது. अंदर में இப்போ இது घर சங்கம का யுகமாக सुख, உள்ளது. माँ बाप का प्यार और अपनी जीवन का मूल्य, इस உள்ளுக்குள்ள जन्म में நமக்கு हम कितने जन्मों की வீட்டிற்கான कमाई அந்த कर மகிழ்ச்சி, सकते हैं, நம்முடைய பெற்றோர்களை பற்றி நமக்கு மகிழ்ச்சி. जो केवल एक இந்த जन्म பிறவியில் नहीं लेकिन நாம் பல पूरे कल्प பிறவிகளுக்கான के लिए, அவ்வளவு வருமானத்தை ஈட்ட முடியும். कल्प के இது अंत में। எனக்கு ஒரு பிறவிக்கு अभी நன்மை हम அளிப்பது अंत में है ना, மட்டுமல்ல, ஆனால் முழு अच्छा है ना। கல்பத்திற்கும் எனக்கு நன்மையடைச் செய்கிறது. நாம் शुरू கல்பத்தின் करें இறுதியில் இருக்கின்றோம் तो मैं இப்பொழுது. कभी कभी सबको कहती நாம் हूँ कि மீண்டும் अगर சக்கரத்தை अंतिम जन्म ऐसा है ஆரம்பிப்போம். சிலப்ப நான் तो पहला மற்றவர்களுக்கு कहती हूँ சொல்வது, இது நம்முடைய கடைசி பிறவியாக இருக்கும் போது நம்முடைய முதல் अंतिम பிறவி जन्म में எப்படி ही இருக்கும்? हमको हाँ, इस கடைசி प्रकार की பிறவியில தான் सुविधाएं, सुख, நாம என்ன आवश्यकताएं, செய்யணும்? எந்த सब விதமான प्राप्त हो। फिर வசதிகள் बाबा நமக்கு का बनने के இருந்தாலும் बाद इतना बड़ा परिवार, எல்லாத்தையுமே நாம बेहद का பெறுகின்றோம். यज्ञ, பாபாவிற்கு சொந்தமான பிறகு நமக்கு அவ்வளவு பெரிய किसी बात की குடும்பம் चिंता கிடைக்கிறது, फिक्र नहीं। எல்லையற்ற யஜ்யம் நமக்கு கிடைக்கிறது. बाबा बैठा है, எதை பற்றியும் நமக்கு கவலைப்படுவதற்கு बाबा कहता ஒன்றுமே है இல்லை. बच्चे ஏன்னா दाल பாபா रोटी तो இருக்கிறாங்க मिलेगी। நமக்கு. பாபா சொல்றாங்க, குழந்தைகளே நான் तो इस तरह से உங்களுக்கு जैसे ரொட்டியும் इतना தாலும் दिल में கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. धैर्यता आ गई, विश्वास हो गया, नहीं तो पहले मन भटकता था। மனதுல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு, सच அவ்வளவு क्या हुआ, பொறுமை இருக்கு. डर बहुत था, இல்லைன்னா மனம் பல क्या திசையில होगा, சுத்திட்டு तो இருந்தது, इसके என்ன बाद क्या நடக்கும் होगा। அப்படின்னா. அது இல்லாம மனசுல பயமும் இருந்தது, अभी तो இதுக்கப்புறம் कहते என்ன हैं ऐसा तो நடக்கும், कुछ என்ன नहीं நடக்கும் होगा, அப்படிங்கிற அந்த और பயமும் होगा भी இருந்தது. तो घर चले जाएंगे। இப்போ எதுவும் நடக்காது, हम लोग எது जब நடந்தாலும் पहले நாம पहले இப்ப मधुबन வீட்டுக்கு गए शुरू में கிளம்பிடுவோம் 1950 அப்படின்றது இருக்கு. ஆரம்பத்துல तो ये மதுபன் नियम போன होता था போது कि 9 बजे 1958 மதுபன் 8:30 போன तक போது क्लास पूरी होती थी, थोड़ा सा वेट करके 8:45 हम लोग सब 8:20 अपने கிளாஸ் कमरे में ஆரம்பம், जाते थे, அதாவது முடிவடையும். और 9 ஆகும்போது நம்ம எல்லாருமே बाबा की நம்மளுடைய ரூமுக்கு लाल போயிடுவோம் लाइट जल இரவுல. रही होती थी, और हम लोग 15 அப்போ मिनट बैठ के பாபாவினுடைய சிகப்பு வெளிச்சம் மட்டும் निराकारी இருக்கும். दुनिया, 15 घर का क्या நிமிடங்களுக்கு நாம் सुख தியானத்தில் होगा, அமர்வோம். क्योंकि जब हम घर में होंगे நிராகார तो உலகத்தினுடைய घर के सुख மகிழ்ச்சியை का அனுபவம் ये செய்வோம். नहीं मालूम होगा, ये ஏன்னா घर நம்ம का सुख வீட்டுல है। இருப்போம். அப்போ संगम युग पर हमें அப்போ घर நமக்கு का அவ்வளவு सुख क्या மகிழ்ச்சியாக होता है, இருக்கும். சங்கம யுகத்துல நமக்கு வீட்டினுடைய वाणी से மகிழ்ச்சி परे இருக்கும், அதாவது क्या அசரீரி उपराम உலகத்தின் மகிழ்ச்சி स्मृति। இருக்கும். ஏன்னா நம்மளால அதை அனுபவம் செய்ய முடியும். तो जैसे कि रात को சப்தத்திற்கு 15 मिनट हम लोग அப்பாற்பட்டு, இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட बैठ के நிலை. अपना घर, निराकारी 15 दुनिया, நிமிடங்கள் निराकारी ராத்திரியில स्थिति का இப்படி अभ्यास நாம करते हैं, அமர்ந்திருந்து நிராகார और उसके உலகத்தை बाद நினைவு स्वतः ही செய்வோம், அனுபவம் प्रातः काल செய்வோம். அதன் பிறகு अमृत वेला மீண்டும் நாம் बहुत காலையில भक्ति भाव से அமிர்த उठते थे। வேளையில எந்திரிப்போம். அவ்வளவு आपको அன்போடு, मालूम है कोई टाइम पर விருப்பத்தோடு நாம सोने के बाद गीत அமிர்த चलता வேளைக்கு था, எந்திரிப்போம். உங்களுக்கு தெரியும், राजकुमारी ஒரு सो பாடல் जाओ, ஒன்று உண்டு. நைட்ல
और இளவரசி सजनी தூங்க போங்க सजनी அப்படிங்கிற सो ஒரு जाओ, பாடல் இருக்கும். राजकुमारी उठ जाओ। அதிகாலையில் மற்றொரு பாடல் இருக்கும். तो इतने ऑपोजिट। पहले ठीक था। सो जा राजकुमारी, सो जा राजकुमारी। நைட் வந்து ராஜ்குமாரி தூங்க போங்க அப்படிங்கிற பாடலும், காலையில अच्छा, बहुत மணவாட்டிகளை अच्छा गीत, எழுந்திருங்கள் अच्छा அப்படிங்கிற अभ्यास அந்த है। பாடலும் இருக்கும். மிக அழகான பாடல்கள். இது மிக और நல்ல ஒரு सवेरे பயிற்சி. बाबा की सजनी है, उठ जाओ। அதன் பிறகு காலையில நீங்க नया दिन பாபாவின் बनाया है। மணப்பெண்களாக எந்திரிக்கணும். புது तो உலகம் कभी कभी ऐसा உங்களுக்காக होता है बेशक हम வந்துடுச்சு. काम में व्यस्त हैं, அதனால पर इस சில तरह से நேரத்துல अनुभव करना நாம भी ரொம்ப बहुत जरूरी பிஸியா है। இருக்கிறோம். हम्म, ஆனா இது आप करके இந்த देखो, ये அனுபவங்களை गीत है நாம் பெற்றிருப்பது श्वास மிக மிக चलाना, முக்கியமானதாகும். நீங்கள் அதை देखो முயற்சி कैसा செய்து लगता है। பாருங்க. உங்ககிட்ட அந்த பாடல் இருந்தா போட்டு பாருங்க. அப்போ क्योंकि உங்களுக்கு உணர்வுகள் எப்படி இருக்குன்னு संबंध சோதனை महसूस பண்ணுங்க. है ना। हम्म, ஏன்னா அது உறவு संबंध முறையினுடைய महसूस है। ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் रात இந்த को भी பாடல். सोने से पहले और सवेरे भी இரவுலையும் கூட தூங்குவதற்கு முன் इतने प्यार से बाबा उठाते हैं और बच्चे காலையில नव युग से எழும் பொழுதும் பாபா நம்ம அவ்வளவு அன்போடு குழந்தைகளை इसलिए வந்து எழச் हम செய்கின்றார். सभी अपने வாங்க बचपन குழந்தைகளை, के நாம் दिन புது याद रखें। உலகத்திற்கு போலாம் அப்படின்னு சொல்றார். पर वर्तमान நாம் समय எல்லாரும் में भी நம்முடைய इतना குழந்தை பருவ நாட்களை நினைவு प्राप्ति செய்ய है बाबा வேண்டும். से। இந்த நிகழ்காலத்தில் நாம் அவ்வளவு பெரு दीदी का பேறுகளை मास चल रहा है। பாபாவிடமிருந்து பெற்றிருக்கின்றோம். तो இது दीदी हमेशा தீதியினுடைய कहती थी, மாதமாக இருக்கு. जब भी மன்மோகினி मिलती தீதி थी, தீதி अब घर எப்போதும் चलना है। சொல்லுவாங்க, எப்ப நம்மளை बस एक சந்தித்தாலும் ही बात இப்ப दीदी நம்ம कहती வீட்டுக்கு थी, போகணும் அப்படின்னு தீதி हम भी சொல்லுவாங்க. कहती थी अब घर चलना है। இதுதான் தீதி तो हम எப்போதுமே कहते थे சொல்லுவாங்க. दीदी अभी तो काम இப்ப पूरा नहीं நீங்க हुआ है। வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தீதி एक बार சொல்லுவாங்க. दादी जानकी ने இன்னும் हम காரியம் लंदन में முடியல थे, தீதி அப்படின்னு நம்ம पूछा कौन சொல்வோம். कौन நாம तैयार அப்ப है அந்த घर के நேரத்துல लिए। லண்டன்ல இருந்தோம். तो தாதி सभी ने हाथ ஜானகி उठाया। சொன்னாங்க, जो लोग யாரெல்லாம் थक வந்து गए उसके வீட்டுக்கு लिए போக तैयार ரெடி हो या அப்படின்னு नहीं हो கேட்டாங்க. तैयार हो। நாங்கெல்லாம் கை உயர்த்தணும். हमने कहा क्या फर्क அப்ப है। தீதி சொல்றாங்க, நீங்க எல்லாம் जिन களைப்பா लोगों को இருக்கிறீங்களா, அதுதான் वहाँ வீட்டுக்கு जॉब போகணும்னு भी சொல்றீங்களா, है, இல்ல நிஜமாவே அப்படி लंबा போகணும்னு दिन हो நினைக்கிறீங்களா गया है, அப்படின்னு கேட்பாங்க. थके हुए हैं, அப்போ बोलते இது अभी घर வித்தியாசம் जाना है। என்ன? சில பேருக்கு வேலை இருக்கலாம், பந்தனங்கள் और இருக்கலாம், कई அதனால जो होते களைப்படைந்து हैं இப்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு उन्होंने अपने சொல்வதாக हिसाब இருக்கும். किताब चुकतू कर சில लिए, பேர் வந்து निर्बंधन अवस्था அவங்களுடைய है, கணக்கெல்லாம் தீர்த்துட்டாங்க, एकदम निराकारी அவங்களுக்கு எந்த अवस्था है। பந்தனமும் இல்லை. तो उनको लगता அப்போ है कि हम அவங்களுடைய ஸ்திதி बहुत நிராகார समीप है ஸ்திதியில घर, இருக்கு. அப்போ அவங்களுக்கு இப்பொழுது நாம் ரொம்ப दूसरे வீட்டுக்கு संगम அருகில युग पर இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். धनी के बने हैं, அதனால்தான் இந்த घर है, சங்கமயுகத்தில் நாம் ठिकाना है। அதிபதிக்கு इसलिए சொந்தமாக बहुत बहुत இருக்கின்றோம். நமக்கு उत्साह வீடு இருக்கு, और நமக்கு ஒரு सुख है। இடம் இருக்கு. इसलिए बाबा कह रहे हैं कि அதனால நிறைய மகிழ்ச்சி இருக்கு நம்ம கிட்ட. अभ्यास है ना அதனால்தான் कल பாபா के दिन சொல்றாங்க, का कि अब நாளுடைய वापस பயிற்சி, நாளையின் वापस घर जाना है। பயிற்சி, कोई नई बात नहीं நீங்க है, घर வந்து से आए थे வீட்டுக்கு घर திரும்ப जाना है। செல்லணும். இது வந்து ஒரு புதிய விஷயம் ज्वाला அல்ல. रूपी நாம் बनने வீட்டில के இருந்து लिए, வந்தோம், நாம் திரும்ப ज्वाला வீட்டுக்கு रूप போகணும். बनने के लिए ஜுவாலா ரூப यही ஸ்திதி धुन सदा ஆகணும் रहे அப்படின்னா நீங்க இப்பொழுது வீட்டிற்கு திரும்ப कि अब வேண்டும். घर जाना है। अर्थात बाबा कहते हैं अपना வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்னா அப்பாற்பட்ட अर्थात ஸ்திதியில் ऊपरा இருப்பதாகும். जब अपनी निराकारी घर जाना है तो वैसा ही நீங்கள் உங்களுடைய वेश நிராகார வீட்டுக்கு போகணும் அப்படின்னா वैसा உங்களுடைய निराकारी ஆடையை स्थिति கூட का நீங்கள் उतना அவ்வாறு ही ஆக்கிக் अभ्यास கொள்ள है। வேண்டும். तो बाबा कहते हैं तो அப்படின்னா क्या होगा, நிராகார ஸ்திதியினுடைய பயிற்சி என்பது घर நமக்கு जाना இருக்க है तो வேண்டும். निराकारी दुनिया அதன் में பிறகு लाना है। மற்றவர்களையும் கூட நாம் அங்கு அழைத்து तो செல்ல स्थिति வேண்டும். कैसी चाहिए, निराकारी। तो बाबा कहते हैं अब நம்முடைய ஸ்திதியும் கூட நிராகாரமானதாக இருக்க सबको வேண்டும். वापस ले जाना है इस स्मृति में सदा பாபா ही சொல்றாங்க, நீங்க सर्व அனைவரையும் அங்கு संबंध, அழைத்திட்டு போகணும். இந்த விழிப்புணர்வை நீங்க வச்சிருக்கிறதன் மூலம் உங்களால் सभी அனைத்து உறவு முறைகள், प्रकृति के अழியக்கூடிய வஸ்துக்கள் இருந்து आकर्षण से அப்பாற்பட்டு ऊपर, செல்ல முடியும். अर्थात இந்த बाबा कहते हैं ஸ்தூல साक्षी விஷயங்கள்ல होना। இருந்து நீங்க பற்றற்ற பார்வையாளராக ஆகிவிடுவீர்கள். बाबा का एक एक शब्द देखो ना, பாபாவினுடைய ஒவ்வொரு வார்த்தையும் साक्षी बनने से बाबा कहते हैं क्या होगा, ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவதன் மூலம் நீங்கள் सहज ही சுலபமாக बाप के साथी बन
बाप समान தந்தையினுடைய बन சகவாசி जाएंगे। ஆகிவிடுவீர்கள், அவருக்கு சமமாக ஆகிவிடுவீர்கள். साक्षी अगर हैं तो क्या होगा? நீங்க பற்றற்ற जब आपके பார்வையாளர் तन्मय बाप ஆகும்போது समान बन जाएंगे तो निराकारी स्थिति और நீங்கள் साक्षी தந்தையின் சகவாசியாகவும் அவருடைய अभ्यास कोई बहुत लंबा चौड़ा नहीं कर सकते। சமமானவராகவும் इन 2 ஆகுவீர்கள். शब्दों का करो। இது வந்து क्या निराकारी ஒரு பயிற்சி. और இந்த 2 साक्षी। வார்த்தைகளையும் நீங்க பயிற்சி अभी பண்ணுங்க. कुछ ஒண்ணு घड़ी வந்து के लिए बैठेंगे நிராகார ஸ்திதி, और மற்றொன்று सभी பற்றற்ற ये निराकारी பார்வையாளர். स्थिति அடுத்த சில நிமிடங்களுக்கு நாம் और இந்த साक्षी स्थिति का நிராகார ஸ்திதியில் अभ्यास करो। அமர்ந்திருப்போம். ओम शांति। ஒரு நிமிஷம். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर के मन हर्षाए। अव्यक्तवाणी। तारीख है 23 जून 1977। बाप दादा की हर ब्राह्मणात्मा प्रति श्रेष्ठ कामनाएं, लेकिन कनेक्शन का प्रैक्टिकल முரளி रूप ஒரிஜினல் தேதி प्रमास ஜூன் क्या है? 30, प्राप्ति 1977. क्या है? ஒவ்வொரு பிராமண उसकी ஆத்மாவிற்காகவும் பாப்தாதாவின் उम्मीद மேன்மையான आशा எதிர்பார்ப்புகள். मोटे रूप ஆனால் नहीं, लेकिन இதனுடைய रूहानियत की நடைமுறை शुद्धता ரூபத்தினுடைய में தொடர்பு என்ன, இதனுடைய அத்தாட்சி तब என்ன, இதனுடைய फरिश्ता பெரு रूप பேறுகள் என்ன, प्रत्यक्ष होगा। அதனுடைய சூட்சுமத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். மேலோட்டமாக प्रतिष्ठा का இருக்கக்கூடாது, साधन ஆனால் है स्वर में, ஆன்மீகத்தினுடைய पहले सर्व அடித்தளத்திற்கு செல்ல अनुभव வேண்டும். प्रत्यक्ष हो। அப்பொழுது தேவதை ரூபம் जैसे என்பது विदेश की வெளிப்பட सवारी के ஆரம்பிக்கும். रिजल्ट வெளிப்பாட்டு की என்பது என்றாலே முதலில் அனைத்து அனுபவங்களையும் உங்களுக்குள் प्रभाव பெற்றிருப்பதை किसका வெளிப்படுத்த होता है? வேண்டும். உதாரணத்திற்கு दृष्टि का சேவையில் और வெளிநாடுகளிலும் रूहानियत की கூட शक्ति का। என்ன ஒரு விளைவை चाहे நீங்க भाषा கேள்விப்பட்டீங்க, ना அதனுடைய समझे, விளைவு எப்படி இருந்தது? लेकिन जो திருஷ்டி छाप மற்றும் रहती है वह फरिश्ता है। ஆன்மீகத்தினுடைய சக்தியை, இதை सूरत அவங்க और இந்த लय பாஷை உங்களுக்கு द्वारा புரியலன்னா रूहानी கூட शुद्धता। அவ கண்களின் மூலமும் रिजल्ट में यही அவர்களுடைய देखा முகத்தின் மூலமும் ஆன்மீக तो अंत திருஷ்டியின் में न மூலமும் समय தேவதை होगा தன்மையை न உணர்ந்தார்கள். शक्ति இது रहेगी। விளைவில் பார்த்தார்கள் चलते இல்லையா? चलते बोलने की शक्ति கடைசியிலும் भी கூட कम होती जाएगी। வேறு எதற்கும் நேரம் இருக்காது. அதனால் நீங்கள் அதிகமான பலத்தை உங்களுக்குள் கொண்டு வர வேண்டும்.
लेकिन जो நீங்கள் वाणी தொடரும் कर्म பொழுது करती பேசும் அந்த उससे சக்தி कई கூட गुना கொஞ்சம் கொஞ்சமாக अधिक குறைந்துவிடும். सुखाने की शक्ति எவ்வாறாயினும் प्राप्त வார்த்தைகள் कर என்ன सकते சாதிக்க हैं। முடியுமோ அதை விட जैसे ஆன்மீக वाणी சக்தி अनेका என்பது अभ्यास இன்னும் करती அதிகமான है, சாதனையை செய்ய முடியும். वैसे எப்படி रूहानी நீங்க अभ्यास வார்த்தைகளில் करती வருவதற்கு है। பயிற்சி तो செய்கின்றீர்களோ वाणी பேசுவதற்கு, यानी याद அதே முறையில் நீங்கள் ஆன்மீகத்தில் ओम இருப்பதற்கும் பயிற்சி शांति। செய்யும் பொழுது 1970 உங்களுக்கு की வார்த்தைகளில் गोपियाँ வரவே डेट की உங்களுக்கு விருப்பம் இருக்காது. 19 साल की हम शुरू करें। 1977 அவ்யக்த முரளிகள் மீட்டல் செய்து முடிக்கப்பட்டது. நாளை முதல் அடுத்த வருடம் நாம் முரளியை ஆரம்பிப்போம். सुन करके मन हर्षाए हो, सुन करके मन हर्षाए। इसी प्रकार से चन्ना रेड्डी, डॉक्टर चन्ना रेड्डी गवर्नर थे उत्तर प्रदेश के, और उनको उत्तर மூதாதையர்களின் प्रदेश में बहुत பகிர்வு. से तीर्थ स्थान हैं। சென்னாரெட்டி इसी அப்படிங்கிறவர் तीर्थ स्थान के உத்தரப்பிரதேஷ்ல निमित्त में கவர்னராக अपने बेटे இருந்தார். की शादी पर அவர் चन्ना रेड्डी जी को அவர்களுடைய इनवाइट किया था, மகனுடைய और उन्होंने वहां திருமணத்திற்கு जाके देखा था அழைத்திருந்தார்கள். அவ்வளவு बहुत सारा பணம் धन खर्चा जा रहा था, வீணாக்கப்படுகிறது. जैसे धन को वेस्ट உம் किया जा रहा हो। चन्ना रेड्डी जी के मन में इम्प्रेशन हुआ कि ये जो அவர் धर्म स्थान சென்னாரெட்டிக்கு है ஒரு எண்ணம் जिस ஏற்பட்டது, प्रकार இது से इनके पास ஒரு धन आता யாத்திரை है இடம். इसका ये सदुपयोग नहीं कर அவங்களுக்கு रहे हैं, எவ்வளவு इसके ऊपर कोई अंकुश செல்வம் नहीं लग रहे। கிடைக்கிறது, ஆனா அவங்க अचानक அதை इंदिरा சரியா गांधी जी ने பயன்படுத்தல. அப்போ इमरजेंसी திடீர்னு लगा दी। இந்திரா காந்தி इमरजेंसी எமர்ஜென்சி में டிக்ளேர் बहुत பண்ணிட்டாங்க. सारी पावर गवर्नर को मिल जाती है, அப்போ तो गवर्नर जी ने प्रपोजल கவர்மெண்ட்டுக்கு बना के நிறைய बनर्जी को भेजा। சக்திக்கு जितने பவர் धर्म स्थान கிடைக்கும். हैं उन அப்போ सबके पास जो संपत्ति है, जो धन எல்லா है, வழிபாட்டு जो मूर्तियां ஸ்தலங்களும் हैं, அவங்க கிட்ட जो எவ்வளவு उनके பணம் இருக்கு पुजारी हैं, அப்படிங்கறத पुजारी की क्या சொல்லணும். அங்க क्वालिफिकेशन है, आदि ரிலிஜியஸ் आदि सब மினிஸ்டர்ஸ் डिटेल लिख இருக்கிறாங்க, के மத मांगी है। சார்பான हमारी அந்த बहनें அமைச்சர்கள் चन्ना எல்லா रेड्डी जी से விதமான उपयोग में मिली भी எல்லாத்தையும் कि भाई கொடுக்கணும்னு हमारी சொன்னாங்க. संस्था इस சிஸ்டர்ஸ் प्रकार की சென்னா नहीं है। ரெட்டிக்கு उन्होंने மீட் कहा பண்ணி कि ये तो சொன்னாங்க, सबके लिए लागू होगा। फिर हम लोगों நம்ம ने मीटिंग ஆர்கனைசேஷன் की, அப்படி கிடையாது, किसी तरीके से हम எல்லாருக்குமே இங்க सब இடம் बड़े இருக்கு. भाई நாங்க बहन प्रकाश मणि தீதிஜியை दादी थे கூப்பிட்டோம், माउंट சீனியர் आबू। பிரதர்ஸ் तो சிஸ்டர்ஸ் हम எல்லாம் दीदी மீட்டிங்க்கு जी ने कहा கூப்பிட்டிருந்தோம். एक ही தாதி फैसला करो பிரகாஷ் மணி कि हमें மவுண்ட் इस அபுல प्रकार இருந்தாங்க. की தீதிஜி डिटेल्स சொன்னாங்க, ऑफिस में लिख के नहीं देनी நீங்க है। அப்படிப்பட்ட तो ஒரு हमने भी முடிவை फैसला कर எடுக்கணும். लिया இந்த कि டீடைல்ஸ் எல்லாம் நம்ம कुछ भी हो கவர்மெண்ட்டுக்கு जाए எழுதக்கூடாது. अपनी डिटेल என்ன गवर्नमेंट को नहीं நடந்தாலும் देनी। நாம் இந்த तो டீட்டெயிலாம் एज ए கவர்மெண்ட்டுக்கு रिजल्ट கொடுக்க क्या हुआ, வேண்டாம் அப்படின்னு 10-15 முடிவெடுத்தோம். दिन बाद न्यूज आई कि जैन लोगों ने, जैनी சில लोग நாட்களுக்கு गवर्नमेंट को बहुत பிறகு धन देते थे, बहुत धनवान थे। इंदिरा गांधी जी से ஜெயினிசம் खास ரொம்ப செல்வம் संपर्क வச்சிருக்காங்க. रखते थे। இந்திரா इंदिरा जी காந்திக்கு के पास நிறைய गए और செல்வம் उन्होंने கொடுப்பாங்க. कहा அவங்களோட कि எப்போதும் अभी தொடர்புல मूर्तियां भी இருந்தாங்க. अगर वजन की जाती है, அப்ப उठाई அவங்க போய் जाती हैं, சொன்னாங்க, तो पलित हो ஐடல்ஸ் जाती எல்லாம் हैं। इसी சிலையெல்லாம் कारण நாங்க से इंदिरा गांधी जी நகர்த்தணும் ने அப்படின்னா सारा कानून ही विड्रॉ कर அப்போ दिया। அந்த इससे आप சிலைகள் உடைந்து देख போயிடும் सकते அப்படின்னு हैं சொன்னாங்க. कि दीदी जी அப்போ की இந்திரா காந்தி पावर அந்த ऑफ சட்டத்தை வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்க. गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है। Om Shanti. Stay in the volcanic stage and experience powerful remembrance. You now have to return home. In order to become a volcanic form, constantly remember that you now have to return home. To go back means to ஜுவாலாரூப ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்வதற்கு நீங்கள் சக்தி வாய்ந்த நினைவை கொண்டிருங்கள். இப்பொழுது நீங்கள் வீடு திரும்ப வேண்டும்.
You have to ஜுவாலா come back. ரூபமாகுவதற்கு And then இப்பொழுது take நீங்கள் வீடு every திரும்ப moment வேண்டும் என்பதை சதா நினைவு by செய்யுங்கள். having this திரும்பிச் செல்வது awareness. என்றால் You will அப்பால் automatically இருப்பதாகும். go. உங்களின் அஷரீரி All இல்லத்திற்கு நீங்கள் திரும்பிச் செல்ல relationships வேண்டும் and all the என்பதனால் attractions அதற்கு will ஏற்ப உங்களின் ஆடையையும் arise. தயார் செய்து கொள்ள You will வேண்டும். become எனவே நீங்கள் attached to அங்கே it. திரும்பிச் செல்ல வேண்டும். By பின்னர் becoming அனைவரையும் attached அங்கே to அழைத்து it, செல்ல வேண்டும். you இந்த easily விழிப்புணர்வை become கொண்டிருப்பதன் a மூலம் companion நீங்கள் for இயல்பாகவே any சகல part of உறவு him. முறைகளுக்கும் Om ஜடப்பொருளின் Shanti. சகலவிதமான கவர்ச்சிகளுக்கும் அப்பால் செல்வீர்கள். அதாவது ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவீர்கள். ஒரு பற்றற்ற பார்வையாளர் ஆகுவதன் மூலம் நீங்கள் இலகுவாக தந்தையின் சகப்பாடி ஆகுவதுடன் அவருக்கு சமமாகவும் ஆகுவீர்கள். Om Shanti. ஓம் Welcome சாந்தி. to Vyakti அவ்யக்தி Parivar. Today's பரிவாருக்கு day உங்களை 7. வரவேற்கின்றோம். Stay இன்றைக்கு in நாள் this 7. volcanic stage and ஜுவாலா experience ரூப powerful ஸ்திதியில் remembrance. நிலைத்திருந்து Today's சக்தி வாய்ந்த topic, நினைவை you now அனுபவம் have to செய்யுங்கள். return இன்றைய home. தலைப்பு Now இப்பொழுது we'll நாம் listen வீடு to திரும்ப Mohini வேண்டும். Diji. இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. ஓம் சாந்தி. We had been listening to different qualities of Didi Manmohini, தீதி மன்மோகனுடைய especially her வேறு வேறுபட்ட clarity குணங்களை of பற்றி நாம thought, கேட்டுட்டு வரோம். her அவங்களுடைய எண்ணங்கள்ல determination. எவ்வளவு தெளிவு இருக்கு, அவங்ககிட்ட எவ்வளவு And I ஒரு think that திடமான எண்ணங்கள் knowledge இருக்கு. ஞானம் we should நம்மிடம் understand இருக்கும் பொழுது that நாம we என்ன have certain புரிஞ்சுக்கணும் treasures, அப்படின்னா நம்ம கிட்ட thought, சில பொக்கிஷங்கள் your breath, இருக்கு அப்படிங்கறது நம்ம your moment, தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய but எண்ணம், also நம்மளுடைய that மூச்சு, நம்முடைய these are four very நம்ம important கிட்ட treasures, இருக்கிற செல்வம் and we இதெல்லாம் should வந்து not waste them ஒரு இதை வந்து நம்ம கிட்ட இருக்கிற because பெரிய when we செல்வங்கள். have இதை வந்து wasteful நாம thoughts, வீணாக்க கூடாது. then our breath and the time, ஏன்னா நம்மளுடைய and எண்ணங்களை also the வீணாக்கணும் energies go waste. அப்படின்னா எல்லாமே வீணாயிடும் இல்லையா? But நம்முடைய also when ஆற்றல், it comes to நம்முடைய money, நேரம், நம்முடைய மூச்சு. wealth, அதே போல use பணத்திற்கு it in வரும்போது worthwhile way. நாம் அதை சரியான முறையில நாம் அதை Whether பயன்படுத்தணும். it is what I have or ஒண்ணு whether வந்து I நம்ம get கிட்ட it. Right? என்ன இருக்கு. I remember Didi used to say, Baba's தீதி வந்து children சொல்லுவாங்க, with lot of effort, நிறைய they put in Baba's முயற்சியின் box மூலம் whatever they குழந்தைகள் can. வந்து பாபாவுடைய பாக்ஸ்ல அவங்களால But என்ன then how முடியுமோ we அதை use it போடுறாங்க. is our ஆனா வந்து அதை law of நாம் எப்படி karma. பயன்படுத்துகின்றோம், அது லா ஆஃப் கர்மா, You கர்ம use whatever தத்துவமாக is வரும். necessary. என்ன வேணுமோ அதை தேவைக்காக நாம Brother Ramesh always பயன்படுத்தலாம். used to say, பிரதர் it's ரமேஷ் very, வந்து very எப்போதும் important சொல்வார், இது according ரொம்ப to ரொம்ப Baba. முக்கியமானது. Every பாபாவிற்கு penny, every cent ஒவ்வொரு பைசாவும் spent ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. do create karmic accounts. அது அதன் மூலம் நாம் கர்ம கணக்குகளை வந்து I உருவாக்கி விட always say முடியும். to everyone எப்போதும் நான் எல்லாருக்கும் என்ன சொல்வேன் that அப்படின்னா, many of us, we never earned நம்மள or it's not நிறைய from பேர் our வந்து நாம earning we are சம்பாதிக்கிறது இல்ல, giving to Baba. நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து நாம் But பாபாட்ட then கொடுப்பதில்லை. to be ஆனா economical நாம் சிக்கனமாக and to use it in இருக்கணும். a proper way, அதை சரியான increase முறையில our நாம fortune. பயன்படுத்தும் போது நம்முடைய பாக்கியத்தை I நாம் remember உருவாக்கி கொள்கின்றோம். 1986, many of you எனக்கு might be ஞாபகம் there. இருக்கு. We did something called 1,000,000 minutes of peace. 1986 நிறைய பேர் இருந்தீங்க. அப்போ So we had to மில்லியன் மினிட்ஸ் collect. ஆஃப் பீஸ் அப்படின்ற அந்த We ப்ராஜெக்ட் found செய்தோம். out that it takes அப்போ 1 நாம cent to print one flyer. ஒரு If we ஃப்ளையர் print 1 பண்றதுக்கு million, ஒரு சென்ட் ஆகும். so each அப்போ one of us மில்லியன் thought ஃப்ளையர் அடிக்கணும்னா we should நமக்கு எவ்வளவு collect பணம் those வேணும் இல்லையா? cents, right? ஸோ அதனால நாம எல்லாருமே வந்து யோசனை So பண்ணோம், we were நாம trying எப்படி to save, சேமிக்கணும் அப்படின்னு. அப்போ whether நாம it was சேமிக்க tea bag ஆரம்பிச்சோம். instead ஒரு of டீ 1 cup பேக் of tea, we இருந்தாலும் started making 2.
ஒரு So one டீ is பேக்ல இருந்து ஒரு கப்பு பண்ணாம நம்ம என்ன anywhere, பண்ணோம்னா anything we have 2 to கப்பு பண்ண compare where ஆரம்பிச்சோம். we can get cheaper எங்க வந்து நாம கம்பேர் and பண்ண save from ஆரம்பிச்சோம், எங்க 20 வந்து cent நமக்கு here, சீப்பரா 30 here, கிடைக்கும். and thinking that these 20 flyers, when இந்த they will 20 go in the hands of ஃப்ளையர்ஸ் 20 souls, 20 how much பேருடைய blessings கையில we will get. போகும்போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். Generally, what is a cent, you know? You ஏன்னா all know ஒரு that in சென்ட் the grocery shop, அப்படிங்கிறது in the கிராசரி night ஷாப்ல நம்ம when they sweep the பார்க்கும்போது floor, they get lot of pennies and ராத்திரி lot of பெருக்கும்போது cents, lot of அவங்களுக்கு நிறைய சில்லற காசுகள் people don't கீழே pick வந்து up and it கிடக்கும். falls. ஏன்னா மக்கள் வந்து கீழே விழுந்து அதை Baba's எடுக்கிறது இல்லை children, சில்லற காசை. ஆனா they came to பாபாவினுடைய know that one குழந்தைகள் flyer நாம is 1 ஒரு cent. ஒரு It became ஃப்ளையர் important ஒரு for them. சென்ட் அப்படின்னு ஆகும்போது நமக்கு So வந்து அது for ரொம்ப monthly முக்கியமானதாக fee we have to இருந்தது. collect. ஒரு மாதத்திற்கு வந்து நாம் And அதை yeah, everyone made சேர்ப்பதாக effort, இருந்தது. everyone. எல்லாருமே அதற்கான We முயற்சியை were வந்து very செய்தோம். new, நாம வந்து ரொம்ப new in the புதுசா sense we were இருந்தோம். very அப்ப small numbers அதாவது நம்ம ரொம்ப in the சிரிப்பு Brahmin கொஞ்சம் பேர் தான் family. இருந்தோம் அப்போ பிராமண குடும்பத்துல. And everything we had to do it, like sisters நாம had to எதை go out. செய்தாலும் கூட So Gayatri, myself, went to சிஸ்டர்ஸ் நம்ம தான் downtown வெளியில Manhattan போகணும். நாம வந்து to மேன்ஹேட்டன் look for போவோம். a காயத்ரி printing பெண்ணும் press. நானும் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை So when we பார்த்து reached நாங்க downtown, we போயிருந்தோம். saw a big building ஒரு பெரிய and பில்டிங் a வந்து huge, டவுன் very டவுன்ல good printing பார்க்கும்போது press. நல்ல ஒரு We பெரிய thought one பிரஸ்ஸா day இருந்தது. let's go in. We knocked the ஒரு door மில்லியனா இருக்கிறதுனால நம்ம and போலாம் two really அப்படின்னு big நம்ம guys போனோம். came out. அப்ப What do you all 2 want? பெரிய மனிதர்கள் வந்தாங்க. We என்ன said we வேணும் want உங்களுக்கு to அப்படின்னு print 1 கேட்டாங்க. million flyer. இந்த மாதிரி 1 மில்லியன் Anyway, they ஃப்ளையர் were பண்ணணும் அப்படின்னு hesitant சொன்னப்ப looking at us. அவங்க வந்து But நம்மளை they பார்த்து said, கொஞ்சம் ரொம்ப come தயங்குனாங்க. inside. ஆனாலும் அப்ப அவங்க But உள்ள when வாங்க we அப்படின்னு explained, கூப்பிட்டாங்க. they said, yeah, we அப்ப can அவங்களுக்கு print, வந்து நாம வந்து அவங்களுக்கு but எக்ஸ்பிளைன் where will பண்ணணும் you நமக்கு என்ன store வேணும்னு. all that? நாங்க வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஆனா How நீங்க will எங்க you take அதையெல்லாம் from போய் here? வச்சுப்பீங்க? அப்ப இங்க Because இருந்து we எப்படி don't எடுத்துட்டு have போவீங்க? trucks. அதெல்லாம் கேட்டாங்க. Can we take எங்கிட்ட this ட்ரக் extra எல்லாம் இல்லை. நாங்க வந்து and like we தேவைப்படும் use போது it and then we take more? நாங்க அப்படியே போய் எடுத்துக்கலாமா Somehow or அப்படின்னு other, they were கேட்டோம். sympathetic with us. அப்ப வந்து And they எப்படியோ said, அவங்களுக்கு நம்ம okay, மேல கொஞ்சம் கருணையா we'll இருந்தாங்க. and ஓகே, keep நாங்க வந்து flyers for உங்களுக்கு you and you can take ஸ்பேஸ் whenever வைக்கிறோம். நீங்க எப்ப வேணுமோ as much உங்களுக்கு you want. எடுத்துக்கங்க. எவ்வளவு And then வேணுமோ they அவ்வளவு became எடுத்துட்டு our போங்க. ஏன்னா such அதெல்லாம் good சேர்த்து friends, வைக்கணும் both இல்லையா of ஒரு them. இடத்துல. அப்படியே அவங்க கிட்ட நம்ம And நல்ல they ஃப்ரெண்ட்ஸ் start ஆயிட்டோம். helping us in அப்போ every நமக்கு way. ஒவ்வொரு விதத்திலயும் அவங்க So வந்து what I'm நமக்கு saying உதவி that செய்ய you, ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்ல most வரேன் of you are அப்படின்னா, fortunate. நீங்க அநேக You earn மாணவர்கள் money, then you spend பாக்கியசாலிகள். money. நீங்க வந்து But பணத்தை for us is சம்பாதிக்கிறீங்க, அதுக்கப்புறம் செலவு whatever we பண்றீங்க. use, can we save ஆனா something நமக்கு from என்னன்னா, that? எதை நாம் Be பயன்படுத்தினாலும் very, அதுல very கொஞ்சம் சேமிக்கலாமா economical அப்படின்ட்டு and create யோசிப்போம். the fortune. ஸோ நாம ரொம்ப So it could be ஒரு thoughts, சிக்கனமாக இருந்து நம்முடைய it could பாக்கியத்தை be words, உருவாக்குறோம். it அது could be எண்ணங்களாகட்டும், breath வார்த்தைகளாகட்டும், also. Let's மூச்சாகட்டும். remember Baba நாம் every பாபாவை moment. நினைவு செய்வோம். Let's ஒவ்வொரு remember Baba நொடியும் நாம் every, பாபாவை நினைவு not only செய்வோம். breath but moment. ஒவ்வொரு Especially these days, க்ஷணம் as மட்டும் soon as கிடையாது, you ஆனால் find that மூச்சும் கூட. internally there is any kind of உள்ளுக்குள்ள நமக்கு ஏதாவது turmoil or ஒரு விஷயம், like you are not நமக்கு very ஏதோ happy ஒரு or பிரச்சனை something இருக்கு, start உங்களுக்கு ஏதோ happening, ஒரு மகிழ்ச்சி இல்லை immediately அப்படின்னா change it நீங்க உடனடியாக அதை மாற்றிவிட and வேண்டும். create joy, create அப்போ faith, மகிழ்ச்சியை உருவாக்க create வேண்டும், courage, நம்பிக்கையை create உருவாக்க trust. வேண்டும், தைரியத்தை உருவாக்க Because வேண்டும். these are no treasures of ஏனென்றால் இதெல்லாம் பொக்கிஷம் இல்லையா? our virtues. நம்முடைய பொக்கிஷம். So immediately just and it's so interesting, gradually your nature கொஞ்சம் will change கொஞ்சமாக உங்களுடைய இயல்பு என்பது and you மாற won't find ஆரம்பிக்கும். those thoughts coming very அந்த heavy எண்ணங்கள் வந்து or மீண்டும் மீண்டும் lot உங்ககிட்ட in வரதை frequency. வந்து நீங்க பார்க்க மாட்டீங்கல்ல, Very few அதிகமாக come வராது. and that கொஞ்சமாக also தான் you அந்த are மாதிரி able to வேண்டாத எண்ணங்கள் வரும். change them immediately. உங்களால் So I அதை like உடனடியாக this topic of மாற்றக்கூடியதாக இருக்கும். that how இந்த not ஒரு to டாபிக் வந்து எனக்கு ரொம்ப waste பிடிச்சிருக்கு. anything. எப்படி வந்து Even எதையும் Baba used to வீணாக்காமல் say இருப்பது. each grain of yagya பாபா சொல்வார், is like each யக்கியத்தினுடைய diamond. ஒவ்வொரு பருக்கையும் ஒரு So if you are வைரத்தை wasting போன்றது one grain, அப்படின்னு you are சொல்வார். wasting ஒரு one பருக்கையை diamond. நீங்க வீணாக்கினால் ஒரு Many வைரத்தை different நீங்கள் examples வீணாக்குவதாகும். Baba will இப்படி give us so that பலவிதமான we have value உதாரணங்களை பாபா of நமக்கு all the கொடுப்பார். treasures, because அதன் it மூலம் is நாம through வந்து these treasures we இந்த create unlimited treasures.
இந்த விலை We become மதிப்பற்ற worthy பொக்கிஷங்களின் to மூலம் grateful. எல்லையற்ற பொக்கிஷத்தை நாம் உருவாக்குகின்றோம். நாம் அருகதை தகுதியுடையவர்களாக So ஆகின்றோம், that's what Baba பாகியசாலிகளாகின்றோம். mentioned. Serve through இதைதான் intellect, பாபா வந்து மனம், wealth, புத்தி மற்றும் செல்வத்தின் மூலம் knowledge, சேவை some செய்வாங்க Baba children are அப்படிங்கிறதுல so சொல்றார். loving எனக்கு and சில so generous, பாபாவின் குழந்தைகள் and தெரியும். அவங்க வந்து அவ்வளவு பரந்த மனசோட இருக்கிறாங்க. naturally Baba rewards them with unlimited. பாபா நிச்சயமாக அவர்களுக்கு They say எல்லையற்ற that விதத்துல ஒரு வெகுமதியை you now have கொடுக்கின்றார். to பாபா சொல்றாங்க, இப்பொழுது return. நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். Sometimes just sit and churn on every word, return home. So சில when you say நேரத்துல to ஒவ்வொரு go home, வார்த்தையும் நீங்க சிந்திச்சு I have to go பார்க்கணும். home. கோபம் One is I have அப்படிதானே, to வீட்டுக்கு return home. போகணும் The feeling அப்படிங்கிறது, மற்றொன்று நான் வீட்டுக்கு திரும்பி போகணும். இதுல I'm ரெண்டுத்துக்கும் என்ன returning, I வித்தியாசம்னா came from உணர்வுகள் there வித்தியாசப்படும். and I'm going. நான் திரும்ப போகணும் It அப்படின்னா will நான் look அங்கிருந்து like, வந்தேன், okay, நான் it's a திரும்ப place அங்க where போகணும். I had been. அப்படிங்கிற போது நான் போயிருக்கிற இடம்தான், நான் So இருந்திருக்கிற Baba says இடம்தான் that அப்படின்ற ஒரு in உணர்வு order to ஏற்படும். become பாபா சொல்றாங்க, நீங்க volcanic form உங்களுடைய constantly ஜுவாலா remember ரூபத்துல நீங்க that you வரணும் have அப்படின்னா, நீங்க தொடர்ந்தும் என்ன been, நினைவுல you வைக்கணும் have அப்படின்னா, to return home, நான் வந்து return home. வீட்டிற்கு போகணும். Because these words for वापस घर जाना है. ஏன்னா தீதியுடைய வார்த்தைகள் Baba என்னன்னா, says வீட்டிற்கு திரும்ப போனோம் அப்படிங்கிறது தான் தீதியுடைய to ஸ்லோகனாக go back இருந்தது. means, திரும்பி போறது when he said அப்படின்னா, go back means, Baba says going பாபா beyond. சொல்றாங்க, அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு போவது. Baba says that you have to go back. So you go back, so you have to create your incorporeal form and have to நீங்கள் உங்களுடைய Baba says, நிராகார live your ஸ்திதியை நீங்கள் dress உருவாக்க வேண்டும். according to அதற்கு that நீங்க incorporeal. எங்க திரும்பி போகணுமோ, நிராகார உலகத்துக்கு போகணும்னா அதற்கு ஏற்ற உங்களுடைய Just few ஆடைகளை moments நீங்கள் in the உருவாக்க morning, வேண்டும். whenever. காலையில This is my எப்போலாம் சில body, நொடிகளுக்கு I'm a நீங்க, soul. இது என்னுடைய I'm உடல், point to நான் point, ஒரு so ஆத்மா, நான் incorporeal. வந்து ஒரு ஒளி புள்ளி நிராகாரமாக இருக்கின்றேன். So Baba says you have பாபா சொல்றாங்க, to be according to that. So you have நீங்கள் to go அதற்கு back ஏற்றவாறு இருக்க வேண்டும். home, நீங்க and that வீட்டுக்கு போகணும் அப்படின்னா and also அதற்கு take everyone else home. மற்றவர்களையும் நீங்க உங்க கூட I அழைச்சிட்டு remember போகணும். that giving message to others also is important. By having this awareness, மற்றவர்களுக்கும் you இந்த will செய்தியை கொடுப்பது automatically go beyond all the relationships and all the attractions of the எல்லா matter. விதமான ம- Intellectual ஈர்ப்புகளில் இருந்தும் நீங்கள் relationships விடுபட்டு இருப்பீர்கள். or the matter. So Baba says that பாபா சொல்றாங்க, that is you will become, you will go beyond so you will become detached observer. நீங்கள் ஒரு பற்றற்ற பார்வையாளராக ஆகுவீர்கள். I'm a drama playing the part and detached observer for drama. By becoming a detached observer, you will easily become companion of the Father and equal to Father. So the point is that how do I, in detached stage, become companion of Baba? பற்றற்ற பார்வையாளராக இருக்கும்போது நான் எப்படி பாபாவுடைய சகவாசி ஆக முடியும்? ஏன்னா And our feelings, our எவ்வளவு விஷயங்கள் emotions, நடக்கிறது இல்லையா, நம்முடைய But when you look at உணர்வுகள். Baba, ஆனா நீங்க Baba, they are பாபாவை your பார்க்கும்போது children, என்ன look what is ஆகும்? happening. பாபா, And நாங்க he வந்து detaches உங்களுடைய the one குழந்தைகள். knowing that's law of karma, அப்போ the scenes of drama. அது லா ஆஃப் கர்மா. So we also become detached observer.
I always say, நாமும் கூட Baba, you are பற்றற்ற concerned. You're பார்வையாளராகின்றோம். not worried about it. பாபா உங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. Like Daddy Gulzar. தாதி Many times, குல்சார் வந்து, Daddy, are you concerned? My தாதி father உங்களுக்கு doesn't worry ஏதாவது about கவலை you. இருக்கா அப்படின்னு கேட்டா தாதி சொல்லுவாங்க, என்னுடைய தந்தை எதை பற்றியும் So he will கவலைப்படுறதில்லை, worry நான் that ஏன் you are கவலைப்படணும் அப்படின்னு carefree சொல்லுவாங்க. and become carefree. நாம வந்து கவலையற்ற No, சக்கரவர்த்தியாக because you have நேத்து thoughts வந்து of இருந்தோம். concern. ஏன்னா நமக்கு So change கவலைக்குரிய them into எண்ணங்கள் remembrance. இருக்கிறது, ஆனால் அதை Change வந்து them நாம் into good நினைவாக wishes. மாற்றிவிட You still வேண்டும். have thoughts. நல்ல ஆசிகளாக நாம் When you மாற்றிவிட வேண்டும். change them, அப்பொழுது you are இப்படி நாம் using them. மாற்றும் பொழுது Otherwise, your thoughts உங்களால் are அதை going. பயன்படுத்த முடியும். இல்லைன்னா உங்களுடைய That's what எண்ணங்கள் I வந்து try to வீணாகி do. That விடுகின்றது yes, there இல்லையா? is concern, அதை தான் வந்து நான் செய்கின்றேன். but let me remember Baba. நிச்சயமாக Baba is the நமக்கு one who is சில going to அக்கறைகள் help us. இருக்கின்றது, ஆனால் நாம் பாபாவை நினைவு செய்வோம். ஏன்னா So I பாபா like தான் very நமக்கு much உதவி being செய்ய a முடியும். detached observer. You So, will ஒரு become பற்றற்ற Baba's companion பார்வையாளராக நாம் and இருக்கும் you will பொழுது become பாபாவுடைய his love. சகவாசியாக நாம் It's so ஆகிவிடுவோம். beautiful. எவ்வளவு We have to அழகாக return இருக்கு home, இல்லையா? நாம் right? Be வீட்டிற்கு திரும்பிச் incorporeal, செல்ல வேண்டும். be detached observer, நாம் பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். and with Baba, just watch drama பாபாவோடு சேர்ந்து நாம் நாடகத்தை so பார்ப்போம். that you can be like Baba. Many times I also say, okay, I sit with Baba and see how is he watching. பாபா கூட அமர்ந்திருந்து souls நாம் are எப்படி his எல்லாத்தையும் children, பார்க்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா Then எல்லா we are our ஆத்மாக்களும் பாபாவுடைய relationship. குழந்தைகள் இல்லையா? அதன் பிறகுதான் The அவன் souls are நம்முடைய our உறவு relationship. முறையில இருக்கிறான். ஆனா ஆத்மா பாபாவுடைய It's so குழந்தை. interesting where, how, உம் what he has to bestow, how he has So, to அப்போ take care. பாபா Very நமக்கு interesting. என்ன கொடுக்க வேண்டும், அருள When we வேண்டும் observe that, அப்படிங்கறது நாம பார்க்கிறோம். அதை how நாம் Baba comes, how Baba does, பாபா எப்படி what வரார், he பாபா does எப்படி எல்லாத்தையும் with செய்றார், everyone. என்ன செய்றார், அனைவரையும் So பயன்படுத்தி பாபா என்ன slogan, செய்றார் அப்படின்னு நாம our பார்க்கிறோம். practice for a ஸோ day, நம்முடைய we பயிற்சி have to நாளைக்கு return home, என்னன்னா, நாம் be வீட்டிற்கு திரும்பி செல்ல incorporeal, வேண்டும், நாம் and be நிராகாரமாக இருக்க வேண்டும், bodiless and உடலற்றவர்களாக இருக்க வேண்டும், detached observer. பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். Om Shanti. Thank you. So now we'll sit for very powerful Baba's remembrance as a volcanic stage, emerging the experience. பாபாவினுடைய நினைவுல இருப்போம். remembrance. And tomorrow is Tuesday, so we'll follow our regular schedule from Amritwala. நாளைக்கு 2:30 வந்து AM to செவ்வாய்க்கிழமை 4:45 நம்முடைய AM. கால அட்டவணையில் எந்த மாற்றமும் In இல்லை. the evening, 5 to 6 p.m. with the Children Murli class, and also revision 5 to நம்முடைய 6 கால p.m. English அட்டவணையில் எந்த identity மாற்றமும் revision. இல்லை. 6 o'clock Bhakti நாம் Wisdom. நினைவில் அமர்ந்திருந்து English series. பாபாவிடம் 6 திருஷ்டி p.m. எடுப்போம். So now let's